தேனி மாவட்டம் பெரியகுளம் நகரில் தனியார் மதுபான பாரில் மதுபோதையில் ரகளில் ஈடுபட்ட காவலர் உட்பட இருவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். போதை அட்டகாசத்தில் ஈடுபட்ட காவலரை பணியிடை நீக்கம் செய்து அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கையின் பின்னணி என்ன? தலைக்கேறிய மதுபோதையில் பாரில் தகராறில் ஈடுபட்டு குடிமகன்களை ஓடவிட்ட இருவர். இவர்கள்தான் கண்டிக்க வந்த காவலர்களையும் தலைவலிக்கு உள்ளாக்கி அட்டகாசத்தில் ஈடுபட்டு கதறவிட்ட சம்பவம். விசாரணையில் இருவரில் ஒருவர் போலீஸ்காரர் என தெரிந்து உயரதிகாரிகள் எடுத்த அதிரடி நடவடிக்கை. பார் தகராறும் போதையில் ஆட்டம் போட்ட காவலரும். நடந்தது என்ன? தேனி மாவட்டம் பெரியகுளம் புதிய பேருந்து நிலையம் எதிரே மணமகள் மன்றம் என்ற பெயரில் தனியார் மதுக்கூடம் இயங்கி வருகிறது. சம்பவத்தன்று இரவு மது அருந்துவதற்காக வந்த இருவர் ரகளையில் ஈடுபட்டு அங்குள்ள சிலரை மதுபாட்டிலை உடைத்து தாக்க முற்பட்டதாகவும் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. உடனே பெரியகுளம் காவல்துறையினர் மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்டிருந்த இருவரையும் பாரில் இருந்து வெளியேற்றுவதற்கு முயன்றுள்ளனர். அப்போது இருவரும் காவலர்களுடன் கெத்து காட்டுவதாக நினைத்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். உடனே சம்பவ இடத்திற்கு மேலும் சில காவலர்கள் வரவழைக்கப்பட்டு இருவரையும் ஆட்டோவில் ஏற்ற முற்பட்ட போது ஏற மறுத்த அட்ராசிட்டி ஆண்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்கிறது. இதில் சார்பு ஆய்வாளர் மற்றும் காவலர் என இருவருக்கு காயம் வேறு ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு கூடுதல் காவலர்கள் மற்றும் காவல்துறை வாகனம் வரவழைக்கப்பட்டு ரகளையில் ஈடுபட்ட இருவரையும் அலேக்காக அள்ளிச் சென்றனர். அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டதில் ரகளையில் ஈடுபட்டவர்களில் ஒருவர் தென்காசி மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரியும் சிதம்பரம் என தெரிய வந்தது. விடுமுறையில் சொந்த ஊரான பெரியகுளத்திற்கு வந்த காவலர் சிதம்பரம் அவருடைய நண்பர் அன்புவுடன் சேர்ந்து அளப்பறையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பாக இருவர் மீதும் வழக்கு பதிந்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டனர். மேலும் ரகளையில் ஈடுபட்ட தென்காசி மாவட்ட காவலர் சிதம்பரம் அதிரடியாக பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டுள்ளார். தகராறில் யார் ஈடுபட்டாலும் அவர்கள் காவல்துறையினராகவே இருந்தாலும் உரிய நடவடிக்கை பாயும் என உயரதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்.